பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பாலியல் பாவத்தினால் தாவீதுக்கு ஏற்பட்ட 10 இழப்புகள். நீங்கள் நேற்றைய தினத்தில் உள்ள தியான வீடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாலியல் பாவங்கள் பற்றிய 10 உண்மைகளை குறித்து நாம் தியானித்தோம். அதில் ஒரு உண்மை என்னன்னா, பாவம் செஞ்சிருந்தாலும் மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனாலும் தாவீதனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அதனுடைய பின் விளைவுகள் நிரந்தரமான இழப்புகளை கொண்டு வருகிறது. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி. அப்போது தாவீது பாவம் செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு விரோதமாக செய்த பாவம் என்னை அசட்டை செய்தது போன்றது. அதனால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பாவம் செஞ்ச பிறகு தேவனிடத்தில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறதுனால மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டு அவருடைய உறவை கொடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய உறவை அவர் கொடுக்கலன்னா வேற எங்கே போவோம்? அதனால் உடனடியாக உண்மையான இருதயத்தோடு மன்னிப்பு கேட்ட உடனே ஆண்டவர் அவரோடு உள்ள உறவை திரும்ப கொடுத்து விடுகிறார். ஆனாலும் ஆண்டவர் அன்புள்ள தேவன் மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தேவனும் கூட. அதனால் நம்மை சீர்படுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பாவத்தினால் வந்த பின் விளைவுகளை அவர் நம்மை விட்டு எடுத்து போடுவதில்லை. ஒரு உதாரணமாக, இந்த பூமியில் ஒருவன் ஒரு கொலை செய்கிறான் என்று வச்சுக்கோமே. இப்போ கொலை செய்த உடனே அவனை ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அந்த இடைப்பட்ட நாட்களில் அந்த நபர் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் உடனே அவருடைய பாவத்தை மன்னித்து தேவனோடு ஒரு உறவை கொடுக்கிறார். ஆனாலும் அதனுடைய பின் விளைவாகிய அந்த சிறைச்சாலையில் இருக்கணும், அது ஆண்டவர் என்ன பண்ணி போடலை, எடுத்து போடவில்லை. அதே மாதிரி தான் தாவீது செஞ்ச பாவத்தினால ஏற்பட்ட பின் விளைவுகளை தேவன் எடுத்து போடவில்லை, அதை தாவீது அனுபவிக்கிறார். இந்த நாளில் பாலியல் பாவத்தினால் தாவீதுக்கு ஏற்பட்ட 10 பேரிழப்புகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாம் இழப்பு என்னவென்றால், தேவனோடு இருந்த உறவை தாவீது இழக்கிறார். தாவீது தேவனோடு உறவு கொண்டிருக்கும் போது அது நல்ல ஒரு உன்னதமான மகிமையான அனுபவமாக இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் வைத்து தான் அவர் கையாண்டார். ஆனால் இந்த பாவம் செஞ்ச உடனே தேவனோடு இருந்த உறவு கூட விட்டு போய்விட்டது. அந்த நாட்களில் அவர் மனம் திரும்புவதற்கு முன்பதாக இடைப்பட்ட அந்த நாட்களில் அவர் அதிகமாக ஆவிக்குரிய விதத்தில் அவர் பாடுபட்டிருக்கிறார். சங்கீதம் 32:4 படிக்கும்போது, கர்த்தருடைய கரம் என்மேல் பாரமாக இருந்தபடியால் இப்படி அவர் சொல்கிறத பார்க்குறோம். அதனால தான் சங்கீதம் 51 அவர் கெஞ்சி கேட்கிறார், கர்த்தாவே என்னை மன்னித்துருங்க, உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன், என் இருதயத்தை மாற்றுங்க, உங்களுடைய ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், இப்படியெல்லாம் அவர் சொல்லி ஜெபிக்கிறார். இப்போ முதலாவதாக தாவீது இழந்த காரியம், தேவனோடு இருந்த உறவை தற்காலிகமாக இழக்கிறார். மனம் திரும்பின பின்பு அதை தேவன் திரும்ப கொடுக்கிறார். இரண்டாம் இழப்பு என்னவென்றால், பிறந்த 7 நாளிலேயே தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த குழந்தை மரித்து போகிறது. 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, 7ஆம் நாளிலே பிள்ளை செத்து போயிற்று. அதுக்கு முந்தின வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, பிள்ளை சுகவீனப்பட்டபடியால் பிள்ளைக்கு உயிர் வந்துவிட வேண்டும் என்று ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான் தாவீது. அப்போ இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் வந்த சுகவீனம் தாவீதுடைய இருதயத்தை உடைத்தது. ஆனால் 7 நாளிலேயே பிள்ளை மரித்து போனது.
பிள்ளை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மரித்து போனால் அது எந்த பெற்றோருடைய இருதயத்தையும் உடைக்கக்கூடியதாக காணப்படுகிறது. மூன்றாம் இழப்பு என்னவென்றால், தன் அழகான மகள் தாமாரின் எதிர்காலத்தை இழக்கிறார். 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படிக்கும்போது, இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். ஒரு சகோதரியைப் போல நேசிக்காம தாமார் மேல அம்னோன் மோகம் கொண்டான். அதன் பின்பு நாம் தொடர்ந்து படிக்கும்போது 14ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடே சயனித்து அவளை கற்பழித்தான். அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அம்னோனுக்கு தாமார் மேலே இருந்த அந்த ஈர்ப்பு அது ஒரு வெறுப்பாக மாறி அவளை கைவிட்டு விடுகிறான். அவள் சொல்கிறா, என்ன நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லி, ஆனால் அவன் இல்லை, உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்று அவளை விட்டு விடுகிறான். பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு வல்லரசு நாடாகிய இஸ்ரவேல் தேசத்தின் ராஜகுமாரத்தியுடைய எதிர்காலமே இருண்டதாக மாறிவிடுகிறது. சந்தோஷமாக பெருமையாக வாழ வேண்டிய ராஜகுமாரத்தி அவமானமாக யாரையுமே திருமணம் செய்ய முடியாத நிலையில் அவள் வாழுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக 4ஆம் இழப்பு என்னவென்றால், தன் மூத்த மகன் அம்னோன் கொலை செய்யப்படுகிறான். தாமார் மேலே தவறாக அம்னோன் நடந்து கொண்டதுனால தாமாருடைய சகோதரன் அப்சலோம் கோபப்பட்டு எப்படியாவது அம்னோனை கொலை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு 2 வருடங்கள் கழித்து அவன் அதை ஒரு திட்டம் பண்ணி இந்த இடத்துல செயல்படுத்துகிறான். இதை நம்ம 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். எப்படி அம்னோன் அந்த இடத்துல கொலை செய்யப்படுகிறான். இது ராஜாவினுடைய வாழ்க்கையில் வந்த 4ஆம் இழப்பு. 5ஆம் இழப்பு என்னவென்றால், தேசத்தை தாவீது ராஜா தற்காலிகமாக இழந்தான். இப்போ அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டு முழு தேசத்தையும் தன் வசப்படுத்தி கொண்டு ராஜாவுக்கு விரோதமாக சதி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்சலோம் அவன் ராஜாவாக மாற வேண்டும் என்று எல்லா காரியங்களையும் செய்கிறான். மக்களுடைய உள்ளத்தை கொள்ளையிட்டு ராஜாவுக்கு விரோதமாக எழும்ப செய்கிறான். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது தாவீது சொல்லுகிறார், எல்லாரும் தேசத்தில் இருக்கிற எல்லாரும் அப்சலோமோட சேர்ந்து தாவீதை எதிர்க்கிறத பார்த்த உடனே தாவீது சொல்லுகிறார், நம்ம எழும்பி ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப முடியாது. பாருங்களேன், தற்காலிகமாக தேசத்தை விட்டே சொந்த பட்டணமாகிய அவரே யுத்தம் செய்து ஜெயித்து வென்ற அந்த எருசலேம் பட்டணத்திலிருந்தே வெளியில் ஓட வேண்டியதாக ஆகிவிட்டது. ஸோ இப்படியாக தற்காலிகமாக தேசத்தை இழந்தவனாக தாவீது காணப்படுகிறான். எப்படிப்பட்ட பெரிய இழப்பு பார்த்தீங்களா? 6ஆம் இழப்பு என்னவென்றால், தன்னுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ராஜா இழக்கிறார். 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும்போது, சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தாவீது ராஜாவோடு கூட இருந்த ஜனங்கள் அந்த எருசலேம் பட்டணத்தை விட்டு அவர்கள் வெளியேறின போது நடந்ததை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். அவங்க இருதயத்தில் இருந்த சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு. இருந்த சூழ்நிலை ராஜாவுக்கு வந்து நிலையை பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அழுறாங்க. அப்படியே நம்ம 30ஆம் வசனத்தை அதே அதிகாரத்தில் படிக்கும்போது, தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். கம்பீரத்தோட ஏற முடியல, மனமகிழ்ச்சியோடு இருதயத்தில் சந்தோஷத்தோடு அவர்களால் நடக்க முடியல. அப்படியே தலையை மூடிக்கொண்டு சஞ்சலத்தால் அழுது கொண்டு
தேசத்தை விட்டு வெளியில் போகிறாங்க. தன்னுடைய உணர்வில் இருந்த சந்தோஷத்தை அல்லது தன்னுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷத்தை ராஜா இழக்கிறார். 7வது இழப்பு என்னவென்றால் சுயமரியாதை. தாவீது ராஜா தன்னுடைய சுய மரியாதையை இழக்கிறார். 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அக்கித்தோப்பலுடைய ஆலோசனையை கேட்டு அப்சலோம் என்ன செய்கிறாருன்னா, 22ஆம் வசனம், அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிக்கையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்த அரண்மனை மேலே ஒரு கூடாரம் போட்டு தேசத்தில் எல்லாருக்கும் தெரியும்படியாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளோட இவன் பிரவேசித்தான். எவ்வளவு பெரிய அவமானம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய தாவீது தன்னுடைய சுய மரியாதையே அந்த இடத்துல இழக்கிறான். அப்போ எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னா, இனி தாவீதால் எழும்ப முடியாது என்று ஜனங்கள் எல்லாரும் பார்த்து எல்லாரும் அப்சலோமோடு சேர்ந்து அப்சலோமை ராஜாவாக அவங்க அபிஷேகம் பண்ணி விடுவார்கள் என்று நினைத்து இப்படிப்பட்ட பெரிய ஒரு அவமானத்துக்குரிய காரியத்தை தாவீதுக்கு அவர்கள் செய்கிறார்கள். 8வது இழப்பு என்னவென்றால், தாவீது தன்னுடைய அதிகாரத்தை இழக்கிறான். தன்னுடைய மகள் தாமார் அம்னோனால் கற்பழிக்கப்பட்டாள் என்பதை கேள்விப்பட்ட உடனே 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாக எரிந்தான். அதற்கப்புறம் அவர் வேற ஒன்றுமே பண்ணலை. அம்னோன்கிட்ட இந்த காரியத்தை அவர் என்ன பண்ணலை, சரி செய்யவே இல்லை. முழு ராஜ்யத்தையும் ஆட்சி செய்த இந்த தாவீது ராஜா தன்னுடைய அதிகாரத்தை அவர் குடும்பத்தில் இழக்கிறார். அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஏனென்றால் இந்த காரியங்களெல்லாம் எதனால் நடக்கின்றன? அவருடைய பாவத்தின் விளைவுகளாக வருகிறபடியால் இவரால் எந்த காரியத்தையுமே செய்ய முடியலை. அது மாத்திரமல்ல, அப்சலோம் அம்னோனை கொலை செய்து விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜா எழுந்திருந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தரையிலே விழுந்து கிடந்தான். அவனுடைய ஊழியர்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்சலோமை ஒன்றுமே செய்யலை. தாவீதுக்கு அதிகாரம் இருந்தது, தேசம் முழுவதையும் ஆளுகை செய்வதற்கு அதிகாரம் இருந்துச்சு. ஆனால் தேசத்தில் இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்கின்றன. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த முடியலை. 9ஆம் இழப்பு, தன் மகன் அப்சலோம் யுத்தத்தில் மரிக்கிறான். தாவீதுக்கு விரோதமாக யுத்தம் செய்த போது அந்த யுத்தத்தில் தன்னுடைய மகன் அப்சலோம் மரித்து போகிறான். அதை தாவீதால தாங்கிக் கொள்ள முடியல. 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, ராஜா எல்லாருக்கும் முன்னால் சத்தமாக அவர் ஏங்கி ஏங்கி அழுகிறார். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனாகில் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அவன் அழுதான். அப்போது 9ஆம் இழப்பு, அப்சலோமை இழந்தவுடனே தாவீதுடைய ராஜா இன்னும் அதிகமாக உடைக்கப்பட்டது. 10ஆம் இழப்பு, இந்த இழப்பு தாவீதுடைய காலத்திற்கு பின்பு தான் நடக்கிறது. தன் தற்போதைய மூத்த மகன் அதோனியா கொலை செய்யப்படுகிறான். இது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இதை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். இப்போ இந்த 10 பெரிய இழப்புகளை குறித்து நம்ம இந்த அதிகாரங்களில் வாசிக்கிறோம். இது எல்லாம் எதனால் நடக்கிறது? நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஏனென்றால் தேவன் அன்புள்ளவர். நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவரை அசட்டை செய்யும்போது,
அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதியின் சுபாவம், அதை அவரால் என்ன பண்ண முடியாது? காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அதற்கு பங்கம் வருகிறது மாதிரி அவரால் நடந்து கொள்ள முடியாது. அப்போ தாவீதுக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு கிடைத்தது. ஆனால் இந்த இழப்புகள் எல்லாம் நிரந்தரமான இழப்புகளாக மாறிவிடுகிறது. தன்னுடைய மகள் தாமாரை இதற்கு முன்னிருந்த நிலைமைக்கு கொண்டு வர முடியுமா? அது நிரந்தரமான இழப்பு. அப்சலோமை திரும்பவுமாக கொண்டு வர முடியுமா? அம்னோனை திரும்பவுமாக கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் நிரந்தரமான இழப்புகள். தன்னுடைய தேசத்தை தற்காலிகமாக இழந்தான். ஆனால் திரும்பவுமாக அடுத்த அதிகாரங்களில் நம்ம படிப்போம், அவன் தேசத்தில் பொறுப்பு எடுத்த பிறகுமே அந்த பழைய நிலைக்கு என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. அப்போ பாவம் செய்யும்போது அது தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனை அசட்டை செய்யக்கூடிய காரியமாக மாறிவிடுகிறது. அதனால தான் கர்த்தர் நம்மை அவருடைய வார்த்தையில் எச்சரிக்கிறார். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் செய்வான்? தன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். பாவம் வஞ்சனை உள்ளது. அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்காம இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தையும் கூட அப்போ தான் நாம் நிறைவேற்ற முடியும். ஏதோ ஒரு பாலியல் பாவங்கள் மட்டும் இப்படிப்பட்ட இழப்புகளை கொண்டு வருவதில்லை. நம்ம செய்யக்கூடிய எந்த பாவமாக இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பதாக பெரிய இழப்புகளை கொண்டு வருகிறது. தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம மற்றவர்களை பகைக்கும் போது தேவன் சொல்லுகிறார், அதுவே கொலை செய்து ஆயிற்று. அப்போ நம்ம பகைக்கும் போது அது மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அப்போ நாம் நினைக்கலாம், நான் பகைச்சேன், அவனுக்கு தான் பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த பாதிப்பை நாம் அனுபவிக்கத்தான் செய்ய வேண்டும். ஆனால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவார். தேவனை யாருமே என்ன பண்ண முடியாது? ஏமாற்றவே முடியாது. தேவனை நாம் வஞ்சிக்க முடியாது. பாவம் அவ்வளவு கொடியது. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த 10 விளைவுகளை நம்ம தியானிக்கும் போது இதுதான் நமக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, பாவம் எவ்வளவு கொடியது, பாவம் எவ்வளவு கொடியது. பாவத்தோடு நம்ம விளையாடும் போது அது எவ்வளவு பெரிய நிரந்தரமான இழப்புகளை கொண்டு வருகிறது. அதனால் அன்பார்ந்தவர்களே, நம்ம எப்பவுமே பாவத்தை தேவன் பார்க்கிற விதமாக நாம் பார்க்க வேண்டும். பிசாசு ஏவாளை வஞ்சித்த போது, அல்லது பிசாசு யார் யாரையெல்லாம் பாவம் செய்வதற்கு தூண்டி வஞ்சிக்கிறானோ, பாவத்தை ஏதோ அது நல்ல ஒரு அழகான ஒரு காரியத்தை போல பிசாசு என்ன பண்ணிடுறான்? காமிச்சிடுறான். ஆனால் உண்மையாகவே பாவம் அருவருப்பான ஒரு காரியம். அது பெரிய கொடிய வேதனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அதனால் பிசாசுடைய வஞ்சனைகளுக்கு அகப்பட்டு விடாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நாம் எல்லா காவலோடும் அவருடைய கிருபையினால் நம்ம காத்து கொள்ளும் போது தான் ஆண்டவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நம்ம செய்து முடிக்க முடியும். நம்ம நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய கிருபையை நாடி நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த இழப்புகளை நாங்கள் தியானிக்கும் போது பாவம் எவ்வளவு கொடியது, எவ்வளவு வேதனைகளை, இழப்புகளை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் தியானிக்கிறோம். அப்பா, நீர் அன்புள்ளவர், அதே நேரத்தில் நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீதியுள்ள தேவன். எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உம்மை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு உங்கள் கிருபையினால் எங்கள் இருதயத்தை நாங்கள் தற்காத்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்து தங்களுடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.